தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற சாதாரணமான ஒருவரை கூட அசாதாரணமாக உயர்த்துவார். அவளின் பெயர் எஸ்தர். தேவனுடைய கிருபையால் எஸ்தர் பாரசீக தேசத்தின் ராணியாக உயர்த்தப்பட்டாள். அவள் அறியாத போதும் தேவனின் திட்டம் ஆரம்பமாகி இருந்தது. அதே நேரத்தில் துன்மார்க்கன் ஹாமான் தேவனுடைய ஜனங்களை அழிக்க சதித்திட்டம் செய்தான். மொர்தெகாய் எஸ்தரிடம் சொல்லினார், நீ இப்போது மௌனமாக இருந்தால் விடுதலை வேறு இடத்திலிருந்து வரும். எஸ்தர் பயப்படவில்லை. அவள் உபவாசித்து ஜெபத்தில் தேவனை நாடினாள். உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் எஸ்தர் விசுவாசத்தோடு ராஜாவின் முன் சென்றாள். ராஜா அவளை கண்டபோது தங்கச் செங்கோலை நீட்டினார். தேவன் அவளுக்கு தயவு காண்பித்தார். எஸ்தர் தைரியமாக உண்மையை சொன்னாள். தீமை வெளிப்பட்டது, நீதியே வென்றது. தேவனுடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். சோகமாயிருந்த நாள் சந்தோஷமாக மாறியது. இப்படியான காலத்திற்காகத்தான் நீ ராஜ்யத்திற்கு வந்தாய். எஸ்தர் 4:14. தேவன் இன்னும் தன்னுடைய ஜனங்களை காக்கிறார். கர்த்தாவே, எஸ்தருக்கு கொடுத்த தைரியத்தை எங்களுக்கும் தாரும். எங்கள் வாழ்க்கையிலும் உமது திட்டம் நிறைவேறட்டும். God bless you and your family. Amen.